என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. வேலைக்கு போகும் அம்மாக்கள் அவர்களுடைய 10 பருவத்தில் இருக்கும் பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், அப்பா வேலைக்கு போய் வருவது அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரியே அம்மா வேலைக்கு திரும்பி வரும் காட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த எனர்ஜி இவங்களை பேச வைக்கிறதுக்கே எனக்கு நிறைய எனர்ஜி வேணும். பதறாத போ. ஆன்சரே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன வேணா கேளுங்க, அவ்வளவுதான். இல்ல, ஆனா அந்த பசங்க உங்க பையன் அவர் பேசினப்ப சொன்னார் கல்லு மாதிரி இருப்பீங்க, நீங்க என்ன சொன்ன? ஆக்சுவலி நல்லா தான் பேசுவோம். அவன் அப்படி சொல்றான், பட் எனக்கு அது சொல்ல தெரியல. அவனோட கான்வர்சேஷன் நிறைய பேசுவான், ஆனா எது கேட்டாலும் பதில் வரலன்னா ஆக்சுவலி இரிட்டேட் ஆயிடும் இல்லையா? ஏன் பேசல ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல? எனக்கே தெரியல. அவர்தான் தெரியவில்லை என்று கூறுகிறாரே, பிறகு ஏன் அவரை போட்டு குடைந்து கொண்டிருக்கிறேன்? மைண்ட் மேட் பண்ணுவேன். நான் வந்து போய் இவங்கள்ட்ட நல்லா பேசணும், இவங்கள்ட்ட இப்படி ரியாக்ட் பண்ணணும். ஆனா அவங்கள்ட்ட போய் பேசும்போது எதுவுமே வராது. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். உங்க அம்மாட்ட நீங்க என்ன பேச விரும்புறீங்க? இல்ல உங்க அம்மா உங்ககிட்ட என்ன பேசணும் ஆசைப்படுறீங்க? வீட்டுக்கு வந்தவொடனே ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு நாள், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களா, அந்த மாதிரி கேட்கறோம். அவங்க கேக்குறப்பதான் நீங்க போனும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. You don't react அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அமைதியால இருக்கீங்க. அவங்க ரேரா தான் கேக்குறாங்க. கேஷுவலா மத்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும். ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சுப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததே கிடையாது. அதுல ஒருத்தங்க இப்ப இவன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு புரியல, அவனோட மைண்டை என்னால ரீட் பண்ண முடியல. என்னால முடியலடா. ஆக்சுவலா நீங்க இந்த கல்லுன்னு சொன்னதை நான் மௌனம்னு எடுத்துக்கிறேன். அதான் நீங்க அப்படி மீன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைலன்ஸ். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. விருப்பம் இல்லாத ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? How it happened? அது எனக்கு இப்ப இந்த டீனேஜ்ல தான் சார் வந்திருக்கு. அவன் எப்ப 9th போனானோ அதுக்கப்புறம் தான் இது நிறைய வந்திருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த ஷோல வந்து நான் இது ஒரு டிபேட்டா மட்டும் பார்க்கல. நீங்க பேசுறது இது வந்து நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய இஷ்யூ இன்னைக்கு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஒரு சைலன்ஸ், மீனிங்லெஸ் சைலன்ஸ். எதுவும் நீ என்ன கேட்காத, நானும் உனக்கு எதுவும் சொல்ல. தப்புன்னு ரெண்டு பேரும் ரெண்டு வேர்ல்ட் ஆயிடுவோம் நம்ம. அப்புறம் அது அப்படியே நிலைச்சிரும். வீடே சைலண்டா தான் இருக்க போதும். அப்ப இந்த மௌனத்தை யார் உடைக்கணும்? அப்படி கேளுங்க. அது வந்து அவங்க தான் ஸ்டார்ட். அம்மா தான் உடைக்கணுமா? முடியாது. முடியாது. எனக்கு என்னன்னா இது ஒரு கோவம் சடனா வந்துருது. ஏன்னா வெளியில எல்லாம் எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. ஸ்கூல்ல எல்லாம் போனீங்களே, என்ன பார்த்தாலே அலறுவாங்க பசங்க. அது கடிச்சிடாத. அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ஸ்கூல்ல. அந்த டிசிப்ளின் கூட இவங்க கிட்ட எதிர்பார்க்கல. பட் நான் எங்கேயோ லேக் ஆயிருக்கேன். என்ன கொடுமை சரவணன். நீங்க எங்கேயுமே லேக் ஆகல. இல்ல சார், அவனோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்றான். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேபி எனக்கு அந்த டீனேஜ் பாய்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். அம்மா அழுது பாத்துருக்கீங்களா? பார்த்தது. அம்மா முதல் முறையாக கண்ணீரை பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வருது, கண்ட்ரோல் பண்ணு. சைலன்ஸ் எப்பவுமே கண்ணீர் தான் பிரேக் பண்ணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் கைஸ். அழ வந்து அழுங்க, என்ன தப்பு இருக்கு? எவன் சொன்னா ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது? ஆஹா டேய், நம்ம வேலை சீரிட்டான்டா. இன்னைக்கு ரெண்டு பார்ட்டியும் க்ளோஸ். பொம்பளை பிள்ளை சிரிக்க கூடாதுன்னு சொன்ன ஊர் ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொன்னது. சிரிப்பு வந்தா சிரிங்க, அழுக வந்தா அழுங்க. இட்ஸ் a human nature. வந்தோடனே பேக் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்குள்ள போய் பாப்பாங்க, நான் ஏதாவது வேலை பண்ணிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு. நான் பண்ணிருக்க மாட்டேன் எப்பவுமே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஏன் வந்தோடனே போய் ஒரு கிச்சனை ஒரு நோட்டம் போட்டு வரீங்க? அது சாப்பிட்டதெல்லாம் க்ளீன் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே போட்டுருக்காங்களா? கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நான் எதிர்பார்ப்பேன். இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. பேசிக்கா ஒண்ணுதான். கொஞ்சம் வேலை இருக்கா, நிறைய வேலை இருக்கா அம்மா செக் பண்ணுவாங்க உள்ள வந்தோடனே. இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க ஒரு நாள் முடிச்சு வர்றாங்க இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. ஹோட்டல் வச்சிருக்கோம் சார். வரும்போதே வந்து நைட்டுக்கு டின்னரும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க. பேய் வருது, சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? வரும்போதே கொலுசு சத்தமும் செப்பல் சத்தமும் சேர்ந்து கேட்கும். அப்பா அம்மா வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து குட்டின்னு கூப்பிட்டா நல்ல மூட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அபிராமின்னு கூப்பிட்டா கெட்ட மூட்ல இருக்காங்க. பாரா. எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் வேலை பாக்குறாங்க. அதனால வரும்போது அவ்வளவு டயர்டா இல்லனாலும் செம்ம டயர்டா. எனக்கு புரியல. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாங்க, அதனால டயர்டா இருக்காதுன்னு எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. வீட்டுக்கு வரும்போது இந்த கையில 2 கவர், அந்த கையில 2 கவர், உள்ள வாழைப்பழம் கொத்தவல்லி எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் திங்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. ஓகே, பக்கத்துல அண்ணையா ட்வின்ஸ்னா அதுக்காண்டி இப்படி இருக்கீங்க அநியாயத்துக்கு. ஒரே மாதிரி சைஸ் கூட வாடா. அப்படி வாட்ச், ஒரே வாட்ச், தலை சீவுறது ஒரே மாதிரி, சட்டை பேண்ட்
இந்த ஆள் கண்ணு சரியில்லை. நம்ம பையனுக்கு ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி திருஷ்டி சுத்தி போடணும். அம்மாக்கள் அப்படின்னாலே தியாகிகள் இல்லையா? அம்மாக்களுக்கு பாசம் தேவை, நேசம் தேவை, விட்டு கொடுக்கணும். அம்மானா அப்படிதான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒரு பக்கம் அம்மாக்கு பாசமும் நேசமும் தேவை அப்படிங்கிற மாதிரியே இன்றைய காலகட்டத்துல ஒரு ஒர்க்கிங் விமனான ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. வீட்ல ஒர்க் பண்றதுக்கு தான் அதிக எனர்ஜி தேவைப்படுது சார் எனக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சமையல் வந்து ஒரு கீரை பண்ணா என் பையன் சாப்பிட மாட்டான். என் மாமியாருக்கு புளிச்ச கீரை தான் பிடிக்கும். பருப்பு போட்டா ஆகாது, கேஸ்ன்னுவாங்க. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்கு வரப்ப ட்ரெயின் ஆயிடும் பாதி எனர்ஜி. பொண்ணு ரொம்ப பேசுவா. அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த எனர்ஜி இருக்காது. முடியல. ஆமா, அவ பேசுறதான் கேட்க முடியுதே தவிர என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சரி, நீ நான் சொல்ற அப்ப சோ அவங்க சொல்றதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எனர்ஜி இருக்காது. இதுதான் தமிழ்ல புதுசு, மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்படியா? அப்படிதான். ஆக்சுவலி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். மைக் நல்லா பக்கத்துல வச்சுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்டா பேசினதா இருக்காங்க. நல்லா சத்தமா. நக்கல்யா அவனுக்கு. என்னோட ஷிஃப்ட் டைமிங்ஸே பாத்தீங்கன்னா ஈவினிங் 5:30 டு மார்னிங் 2:30. ஸ்கூல் விட்டு வரும்போது நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன். சோ அவங்க என்ன பண்றாங்க கேட்கறதுக்கு கூட அந்த எனர்ஜி இருக்காது சார். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. காலையில எனக்கு எழுந்து வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் சார். டெய்லி தூங்கி எழுந்ததுமே நான் தெம்பா இருப்பேன். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? காலையில 5 மணிக்கு பக்தி பாடல் கேட்டு அப்படியே எந்த வேலையா இருந்தாலும் காலையில எவ்வளவு வேலையா இருந்தாலும் 8:30 மணிக்குள்ள என்னால செய்ய தெம்பு இருக்குங்க. சொல்லுச்சு. சரி. சாயங்காலம் வந்தா இது நானான்னு கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சாயந்தரம் வந்து எனர்ஜி போயிடுது. ஆமா, எனர்ஜி போயிடுதுங்க. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். என் 3 பையங்க போடுற சண்டை என்னால சமாளிக்க முடியாது. அதுக்கு எனக்கு 10 ஆள் எனர்ஜி தேவைப்படாது. 20 ஆள் எனர்ஜி இருந்தாலும் என்னால போய் விளக்க முடியாது சார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவன் ஏன் எழுதல? அவனை நீ சத்தம் போடுறியா அப்படிமா? இவன் சொல்லுவான், அதான் நீ எழுதிட்டல்ல, நான் வந்து எழுதலான்னா ரிலாக்ஸா வர்றேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து லோ பிபியே வந்துருச்சு. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும், நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா. அப்ப அவனுக்கு நான் தான் கிளாஸ் எடுப்பேன். இந்த காட்டத்தை கிளாஸ்ல வச்சு வெளுத்துருவேன். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும். எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. கிளாஸ்ல வந்து உங்களை மேடம் தான் கூடுவாப்ல. ஆமா சார். ஆனா ஆளை பார்த்தா ஒண்ணும் அப்படிலாம் வம்பளுக்கு சண்டை இல்ல இல்ல, இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ன்றது ஒரு நாள் தாமா வரும். நீ தினம் தானே மீட்டிங்மா உன்னோட. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்க வீட்ல முருங்கை குச்சி தனியா ஒடிச்சு வச்சிருப்பேன். நான் மேல வச்சிருப்பேன். இவங்க 2 பேரும் டீம்ஸ் எனக்கு வெட்டினா. என்னமோ உங்களை விட உங்க பசங்களுக்கு தான் ரொம்ப எனர்ஜி தேவைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. அம்மா டீச்சரா இருந்து அதே கிளாஸ்ல மாணவனா இருக்குது எவ்வளவு சிரமம். அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. ஒரு தடவை 4th படிக்கப்ப வந்து நான் ஹோம்வொர்க் எழுதலப்ப வந்து ஹோம்வொர்க் முடிக்கல உடனே அந்த மேடம் சொன்னாங்க, உங்க அம்மா டீச்சர் தானே கொண்டு போய் காமின்னு. உடனே காமிச்சேன். எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பா அடி விழும்னு. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். 2 கிளாஸும் சேத்தாப்புல பிடி அனுப்பிட்டாங்க. வசதியா போச்சு. கிளாஸ்ல வச்சு கத்துனாலும் கேட்காது. வீட்டுல அடிக்கிற மாதிரி அடி அடின்னு போட்டு அடி கொன்னுட்டாங்க. 4th B அவன் இப்ப முடிச்சு போயிட்டான். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் ரூமை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள வந்து நிழலாடும். அவன் படிச்சு முடிச்சிட்டான். ஆனா அதே ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் போகும்போது அந்த 4th B செக்ஷனை பார்க்கும்போது கண்ணு கண்டிப்பா கலங்கும் சார் எனக்கு. இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா கிளாஸ்ல படிக்க கூடாது. எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கலன்னு சொன்னா என்னன்னா அவங்க கோயட்டு தான். ஒரு பிள்ளையோட பேச முடியாது, பண்ண முடியாது, இப்படி பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உம்மள சோக்கு கேக்குதா கோபி? நான் வந்து இயற்கையா இது பண்ற சில சேட்டை கூட உன்னால என்ன பண்ண முடியல. எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் என்ன பண்ணாலும் வந்து உடனே உனக்கு சொல்லிருவாங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வேற எங்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஆள் எனர்ஜி தேவைப்படுது? துணி துவைக்கும் போது சார். ஆஹா. எத்தனை ஆள் எனர்ஜி தேவைப்படுது அதையும் சொல்லிவிடுங்க. ஐயோ சார், அதுக்கு வேணும் சார். 4-5 பேர் வேணும். ஏன்னா என்ன சொல்லுகிறாய்? உண்மையை சொல்லுகிறேன் மன்னா. எங்க வீட்டுக்காரர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஒயிட் போடுவாரு. அவருக்கு அது சென்டிமெண்ட். அது எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருப்பாரு. வணக்கம். வெள்ளை வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி உங்க ஒய்ஃப் துவைக்கிறாங்க, எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அங்க வெள்ளாயில வச்சு அவிச்சு வெளுத்து கொடுத்தா தாண்டா வெள்ளைங்களேமா வெளியே போக முடியும். எடுத்துட்டு வருவாரு சார். வாரத்துக்கு எடுத்துட்டு வர பாருங்க. அப்படி இருக்கும் அந்த சட்டை. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம்.
எங்க பையனோட ஜீன்ஸ் பேண்ட் சார், அது துவைக்கிறதுக்குள்ள இடுப்பு போயிடும் சார். ஊற வச்சு துவைச்சு அலசி அதை காய போட்டு அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கிறதுக்குள்ள அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எங்களுக்கு வந்து 50 பேர் எனர்ஜி தேவை சார். எதுக்கு? எப்பனா மார்னிங் எழுப்புறதுக்கு. அந்த எழுப்பும் போது இருக்கிற டென்ஷன் இருக்கு பாருங்க, வீட்டு வேலை செய்யும் போது கூட டென்ஷன் இருக்காது. கரெக்டா சொன்னீங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.